ஹாய். நிறைய பேர் இந்த உலகத்தில் ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனோட ஒரு ஆக்கப்பூர்வமாக வாழணும் அப்படின்னு பல பேர் பல விதங்களில் முயற்சி பண்ணுறோம். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, நானும் முயற்சி பண்ணுறேன். எப்படியாவது ஒரு நல்ல ப்ரொடக்டிவாக வாழணும், ஒரு ஹெல்த்தியாக லைஃப் வாழணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்மளால் 100% வாழ முடியாத மாதிரி இருக்குது. எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் நம்மளால் அதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக வாழ முடியல. ஒரு 2 நாள் வாழ முடியும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு தொய்வு ஏற்பட்டுரும், அதை கடுப்பாயிரும், அப்படியே விட்டு போயிடுவோம். இப்படியே போயிட்டே இருக்கு, காலம் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் நம்ம நினச்ச கோலை அச்சீவ் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், மைண்டு டிப்ரெஷ் ஆகும், தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வரும், பிரச்சனை வரும். இதெல்லாம் டேக்கிள் பண்ணி போய் ஜெயிச்சு மேலே போயிடலாம் பார்த்தா அப்படியே மேலேயே போக விடாத மாதிரி பல பிரச்சனை வந்து நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுறது எப்படி, இதெல்லாம் சரி பண்ணி நம்ம எப்படி மேலே முன்னேறி போகிறது அப்படிங்கிற குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அப்படி வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட அடிப்படையில் ஒரு மாற்றம் தேவைப்படுது. என்ன மாற்றம் தெரியுமா? நமக்குள் இருக்கிற அந்த எசன்ஸே, நமக்குள் இருக்கிற அந்த அடிப்படை தன்மையே மாற வேண்டியிருக்குது. உதாரணத்துக்கு, ஒரு மாமரம் தான் மாங்கனி கொடுக்கும், ஒரு தென்னை மரம் தான் இளநீ கொடுக்கும். அதே மாதிரி நமக்குள்ள ஒரு மாற்றம் இல்லாமல் நம்மளால் வெளியே நம்ம விரும்புகிற அந்த ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை வாழ முடியாது. நீங்கள் நம்ம சொல்லுவாங்களா ஊரில் பழமொழி, சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வருவாங்க, பானையில் என்ன இருக்குதோ அதுதான் கரண்டியில் வரும். அதை மாதிரி தான் அந்த வாழ்க்கையை நமக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். நம்ம வெளியே தான் என்ன தான் முயற்சி பண்ணி மாற்ற முயற்சி பண்ணாலும் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அது 2 நாள் 3 நாள் 1 வாரம், அதுக்கப்புறம் திரும்ப பழைய வாழ்க்கை இப்படியே வாழ்ந்துட்டுருக்கும். இதுதான் காரணம். உள்ள அடிப்படையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாதனால தான், அல்லது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதுங்கிற குறித்த அறிவு இல்லாததுனால தான் நம்மளால் ஆக்கப்பூர்வமாக ஒரு வேலையை செய்ய முடியல, ப்ரொடக்டிவாக வாழ முடியல, இல்லைனா ஒரு ஹெல்த்தியாக லைஃப்பை சக்ஸஸாக வாழ முடியல. அதை பற்றி பேசலாம். நான் இப்போ ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னது, நம்ம மனுஷன் பாவம் அப்படிங்கிற ஒரு சக்திக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கான். பாவம் என்ன பண்ணுதுன்னா, மனுஷனை எப்போவுமே நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அவனை குறுகின மனப்பான்மையிலே வச்சுக்கிறது. அவன் எப்போவுமே கீழேயே பார்த்துட்ருக்கான். அவனால் அடுத்து என்ன செய்யணும் அப்படி பற்றி யோசிக்கவே முடியல. ஏன்னா இந்த பாவம் தேவனுக்கு விரோதமானது, கடவுளுக்கு எதிரானது. கடவுள் மனுஷனுடைய நன்மையை விரும்புகிறாரு. இந்த பாவம் அந்த நன்மையை தீமை மாதிரி காமிச்சு, தீமையை ரொம்ப நன்மை மாதிரி காமிச்சு நம்மளெல்லாம் ஏமாத்துது. இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவா கடவுள் உலகத்துக்கு வந்தார். சிலுவையில் மரித்து உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தினால் நம்மெல்லாம் கழுவி நீதிமானாக மாற்றிருக்கார். நல்லா கவனிங்க, நான் சொன்ன வார்த்தை நீதிமானாக மாற்றிருக்கார் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரித்தார் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் பேசிகிட்ருக்கிறேன். பல வீடியோலாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் முடிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஏன் இயேசு கிறிஸ்து மரித்தார்னா இந்த ரீசனுக்காக தான் மரித்தார். என்ன? நம்மளெல்லாம் நீதிமானாக மாற்றுறதுக்கு. கடவுள் மனுஷனாக பிறந்தார். அவர் பிறந்ததுக்கான நோக்கமே மரிக்கிறதுக்கு, அதுவும் மரித்து நம்மளுடைய பாவங்களெல்லாம் அவர் தீர்ப்பதற்காக. இப்படி அவர் சிலுவையில் மரித்து நம்மளுடைய பாவங்களெல்லாம் தீர்த்தார். என்ன பண்ணார்னு சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கிட்டார். நம்ம பாவிகளாக பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவர் சிலுவையில் மரித்ததுனால நம்முடைய பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் நாமெல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டு பாவம் நம்மிடத்துலேருந்து நீக்கப்பட்டு விட்டது. இதை தான் ரோமர் 5:9 சொல்லுது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். நீதிமானாக்கப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த மன்னிக்கப்பட்ட பாவம் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற அந்த பாவ எண்ணத்தை, அந்த பாவத்துடைய கூரை எடுத்து போட்டு நீதி அப்படிங்கிற ஒரு எசன்ஸை நமக்குள்ளே வச்சிடறாரு கடவுள். என்ன நீதி? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த நீதி அப்படிங்கிற அந்த ரைச்சியஸ்னஸை நமக்குள்ளே வச்சிடறாரு. இதனால நம்ம தான் நீதிமானாக மாற்றப்படுறோம். இது நியாயமா? என்ன, ஒரு மனுஷன் பூரா பாவியாக பிறக்கிறான், உலகத்தில் பாவமாக வாழ்கிறான், திடீர்னு கடவுளை போய் மன்னிப்பு கேட்ட உடனே அவன் நீதிமானாக மாறுறது நியாயமா அப்படின்னு கேட்டால் 2 காரணத்தினால நியாயம். 1, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா ஏதோ சும்மா மன்னிச்சு விடுறதில்ல, அவன் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அதனால தான் வசனம் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினாலேனா
மரணத்தினாலே. ரோமர் 4:5 பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறத்தில் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவன் கிரியை செய்யலை, நல்லது செய்யலை, ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால அவருடைய மரணத்தையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் உயிர்த்ததையும் விசுவாசிக்கிறதுனால அவனுடைய பாவம் நீக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அவனுடைய பாவத்துக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. ரெண்டாவது, அவர் விசுவாசிக்கிறவங்க நீதிமானாக்கப்படுறது நியாயம். ஏன் அப்படின்னா, இந்த பாவம் நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டது மட்டும் இல்லை, இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக வாழ்ந்தார். அவர் கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் தேவனுடைய கட்டளைகளுக்கு. நீங்கள் பிலிப்பியர் 4:8 பார்த்தீங்கன்னா, சிலுவையில் மரணம் பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார்னு இருக்கும். அந்த கீழ்ப்படிந்து வாழ்கிற நல்ல நீதியான வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த நீதியான வாழ்க்கையை அப்படியே தூக்கி நம்ம அக்கௌண்ட் வச்சுட்டாரு. இப்போ நான் இருக்கிறேன்னா என் பாவத்தையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு, பாவத்துக்கான தண்டனையெல்லாம் அவர் எடுத்துகிட்டு, அவர் நல்லா வாழ்ந்த வாழ்க்கையை, அந்த நீதியை எனக்கு வச்சுட்டாரு. இப்போ நான் நீதிமான தேவனை அறிவித்து விட்டார். இதனால தான் தேவன் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவனை நீதிமான அறிவிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா நியாயமாக செஞ்சுருக்காரு. அவர் சிலுவையில் பாவத்தை சுமந்துட்டு நீதியை நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த நீதியை கொடுத்ததுனால நான் முதல்ல சொன்னேன்ல, நம்மளால் மோட்டிவேட்டாக வாழ முடியாத காரணம் என்னென்னு. இந்த நீதி நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களாலையும் மோட்டிவேட்டடாக ஒரு ஃபுல் எஃபர்ட்டோட ஃபோர்ஸோட வாழ முடியும். இது வாழ முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் இதை குறித்த அறிவு இல்லாதது. ஏன் அப்படின்னா, இதை குறித்து சில தவறான அபிப்பிராயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சில பேர் இந்த பாரம்பரிய சபையில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறது அவன் முதல்ல இயேசு விசுவாசிக்கிறான், அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து வாழ்நாட்களில் படிப்படியாக வாழ்ந்து 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 கடவுளுக்கு முன்பாக நீதிமானாக மாறணும், அப்படி தான் நீதிமானாக்கப்பட முடியும். ஒரே நாளில் விசுவாசித்த உடனே அப்படியே கடவுள் நீதி அவனுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை அவன் இயேசு விசுவாசிச்சுட்டு கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட பர்ஃபெக்டாக நீதி இருக்காத, அப்போ அவன் தேவன்கிட்ட போக முடியாதா? அப்படி பார்த்தா கடவுள்கிட்ட யாரும் போக முடியாத. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே உடனே மாற முடியுதில்லை, அது கொஞ்ச நாள் தான் மாற முடியுது. அப்போ யாருமே பரவத்துக்கு போக முடியாது. அதனால் அவங்க சொல்கிறது அந்தளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூட முடியதா இல்லை. அது மட்டும் கிடையாது, அவங்க நீ நீதியாக வாழ்ந்து தேவனை பிரிக்கப்படுத்த சொல்கிறது தேவனுடைய நீதியை எனக்கு தெரிஞ்சு குறைக்கிற மாதிரி தோணுது. ஸோ கடவுளோட நீதி விலை மதிக்க முடியாது, நம்மளால் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாது, நம்மளால் செய்ய முடியாத நீதி எதிர்பார்க்கறதுனால தான் அவருடைய நீதியை நம்ம கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் கிருபை உள்ளவர். அப்புறம் இப்போ சில பேர் இந்த நவீன காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் நீதிமானுங்க அறிவிச்சிட்டாரு, ஆனால் அவர் மனுஷனுக்குள்ளே நீதியை கொடுக்கலை. அவர் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்போ நீதிமானு சொல்லுவார், அது வரைக்கும் நம்ம வாழ்ந்து வாழ்ந்து தான் நீதிமானம் மாறணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுவும் கூட நான் தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்து நீதியாக தேவனுக்கு வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறது கடவுளுடைய நீதியை குறைக்கிற மாதிரி தெரியுது. கடவுளை நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் மேலானவர் கடவுள், அவருடைய நீதி எல்லாத்துக்கும் மேலானது. அப்படிப்பட்ட கடவுளை நீங்கள் உங்கள் தரத்துக்கு இறக்க முடியாது. கடவுள் எவ்வளோ மகா உன்னதமானவர்னா அவருடைய மகிமையை நம்மளால் பார்க்கவே முடியாது. தூதர்கள் அவங்க முகத்தை மூடிக்கிட்டு கடவுளை பாடுகிற பைபிளை படிக்கிறோம். அவ்வளோ மகிமையான கடவுள், அவ்வளோ மகிமையான நீதியுள்ளவரை எப்படி நம்மளால் வாழ்ந்து நிறைவேற்ற முடியும்? அப்போ நான் வாழக்கூடாது சொல்லலை. நம்ம நீதியான வாழ்கிற வாழ்க்கை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தமாக்கப்படுதே சொல்லுது, சான்டிஃபிகேஷன். அது வேறு விஷயம், அது நம்ம அப்புறம் பேசலாம். அப்போ நீதி அப்படிங்கிறது, ரைச்சியஸ்னஸ் அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுக்கறது. அப்படி அதன் மூலமாக தான் நம்ம தேவனை பெரியப்படுத்த முடியும். ஏன்னா நம்மளால் அவர் எதிர்பார்க்க நீதியை நிறைவேற்ற முடியாது. அதனால தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பிச்சு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்ம நீதிமானாக மாற்றிட்டாரு. இப்போ நமக்குள்ள நீதிமான்கிற வித்தை வச்சுட்டாரு. இந்த நீதிமான் அந்த அறிவோடு இருக்கும் பொழுது நம்மளால் இந்த உலக வாழ்க்கையை சாட்டிஸ்ஃபைடாக வாழ முடியும். இப்படிப்பட்ட நீதிமான்கிற இந்த உணர்வு இருக்கிறதுனால நம்மளால் இந்த உலகத்தில் நீதி செய்யவும் முடியும். ஏன்னா நமக்குள்ளே நீதி இருக்குது, நான் நீதி செய்ய முடியும். ஒருவேளை சிலங்களை தவறு செஞ்சிருந்தாலும் பாவம் செஞ்சுருந்தாலும், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படிங்கிற அந்த வலியும் அந்த வேதனையும் உள்ளுக்குள்ளேருந்து வருது அப்படின்னா உங்களுக்குள்ளே நீதி இருக்குதுன்னு அர்த்தம். மறுபடியும் ஆண்டோட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி பரிசுத்தமாகிக்கோங்க. அதுக்கு பேர் தான் பரிசுத்தமாக படிப்படியாக மாறுறது. இந்த நீதி நமக்குள்ளே இருக்கும்போது இன்னும் என்ன நினைக்குன்னா, நம்மளால் தாழ்மையாக இருக்க முடியுது.
நம்ம அந்த மற்றவங்க கூட பழகும்போது அடுத்தவங்க நேசிக்கணும் அப்படின்னா சில பேர் வந்து ப்ரைடாக பெருமையாக பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்களாம் எப்படி நேசிக்கிறது? கடவுளை நீ எப்படி நேசிக்காருன்னா, என்னால் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முடியல, அதனால் அவர் எனக்கு நீதியை கொடுத்து என்னை நேசிக்கிறாரு அப்படிங்கிற உணர்வும் அறிவும் இருக்கும்போது இதே மாதிரி நம்ம மற்றவே அணுகும். மற்றவங்கள பார்க்கும்போதும் பரவாயில்ல, அவனால் செய்ய முடியாட்டாலும் நான் அவனை நேசிக்கிறேன் அப்படின்னு மற்றவனை நேசிக்கிறதுக்கும் தாழ்மையை நேசிக்கிறதுக்கும் அவன் கூட அவனை மன்னிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு உந்துதை கொடுக்கறது இந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற சத்தியத்தை குறித்த அறிவு. அதனால தான் அந்த நீதியை நம்ம தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்படி தேவனோட நீதி நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் கடவுள் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமாக ஒரு ப்ரெஷரே இல்லாமல் தேவனுடைய நீதி எனக்குள்ள இருக்குது, அவர் என்னையே அவருடைய நீதியின்படி ஏற்றுக்கொண்டிருக்காரு, நான் வாழ்ந்து இல்லை அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்காரு, அதனால நான் வாழ போகிறேன் அப்படின்னு வாழ்கிற ஃப்ரீயான வாழ்க்கை வாழும்போது பரிசுத்தமாகவும் அதிகமாக வாழ முடியும், தேவனும் ஏற்றுக்கொண்டிருக்காரு, சக்ஸஸாகவும் வாழ முடியும். இப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷலோம்ங்கிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ கஷ்டப்பட்டு அப்படியே ஒவ்வொரு நாள் தோற்று வாழ்கிற வாழ்க்கை இல்லை, தோல்வியில் ஒவ்வொரு நாளையும் ஜெயமெடுத்து வாழ்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் நம்மை நீதியை கொடுத்திருக்கிறார். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன திங்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.